வெள்ளாரி விட்டவளே வாடி பறித்தவா பொல்லாக நிலையம்மா ஊடக சத்தியம்மா சத்தியமயவளே சமயத்தை காத்தவளே அம்மா எடுத்து வைக்கும் எந்தாய கால்களுக்கு வைக்கும் எந்தாய கால்களுக்கு தாயே தாயே நமக்கு மாறி தாயே தாயே கண்ணி தாயே தாயே தாயா ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் கலைமகளே ஆயிரம் கண்கள் உடையவளே ஆலயத்தில் கலைமகளே கடற்கண்ணாலே காத்திருவார் காலமெல்லாம் வேலை தடை செய்ய சத்தியாங்க மேல போய் என் கணவரை பச்சேரி போடலாம் ஊர் நான் வந்துடுறப்பையா பொட்டுன்னு போடுவேன் மரியாதையா சொல்றேன் நான் எதிர்பார்த்தேன் என் மாவன நீ காலி மரியாதையா பஸ் பேர் போட்டு நான் இஷ்டம் போய் விட்டுறேன் பொன்னாடி ராஜா முதல்ல அந்த பப்ள சாவட்றா
தூக்கி போடுற அப்படியே பொழக்கிட்டு அவனை. என் பேசி கேளு. என்ன விஷயம்? நல்லபடியா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும்னா என்ன கூட வந்துரு. பயிர் கையில ஒரு கால கையில கூட வீடு இப்படியா பஸ் ஏற்றி விட்டுரு, வீட்டுக்கு போடு. என் மாவனை அத்தை விட்டு இந்த இடத்துல அப்படித்தான் இப்ப நான் தான் சூற வேஷக்காரன் பாரா நல்லா பெரிய ஆளு நின்று வச்சுக்கா. என் உயிர் போடும் ஆசமா சொல்லிட்டு கேள்ப்பா. எனக்கு ஐயா எங்க போய் வரேன் தெரியுமா? முக்காடு போட்டுக்கிட்டு வரையா? ஷாவுக்கு போய் வர. ஆமாங்க. குமாரப்பா யாரு செத்தான்னு கேக்குறியா? யாரு செத்தான்னு சொல்லட்டுமா? யாரு சொல்லட்டுமா? சொல்றேன்னா சொல்லட்டுமா? சொல்ற உன் பொண்டாட்டி செத்து போச்சு. என்னுடைய மனைவி நிசாசன் இறந்து விட்டாரா? ஆமா. குமாரப்பா இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம். என்னுடைய மனைவி நிசாசன் கற்பனையாக இருக்கிறாள். சந்தோஷத்தோடு இருக்கிறேன். ஐயா இருக்கிற விஷயத்தை சொல்ற கேளுங்க ஐயா. உங்க மனைவி இருக்கிறாங்களா நிசாசினி அம்மா, கருவுட்டு இருந்த குழந்தை சரியம்மா இதாம்மா லாஸ்ட் கட்டம் செஞ்சு கேளுங்க. உங்க மனைவி கருவுட்டு இருந்தார்கள் அல்லவா? கருவுட்டு இருந்த நிசாசினி அம்மையாரை காளையானவள் வந்து அந்த அம்மாவுடைய மணிக்குடலை கிழித்து குழந்தையை எடுத்து அவர்கள் அவருடைய கணவனாக ஆதாய மார்க்கமா வீசி எறிந்து விட்டு அந்த அம்மாவுடைய மணிக்குடல் எல்லாம் எட்டு மாலையா போட்டுட்டு அதோடு உன்னை கொல்லத்து வந்து நான் இருக்கிற வரலாம் உனக்கு பயம் என்பதே யாருக்கா பாரு உயிரோடு வாயத்துக்கு நீ உயிரோடு வாய் போட்டு போற இன்னும் நேரம் முடிஞ்சு போச்சுப்பா. ஐயா ஐயா நேரம் நெருங்கி விட்டாங்க கருமாறி ஒரு மாறி முன்னால என்ன என்ன செய்யும்? வேன்ல போவாதடா பாய் பஸ் வந்து நான் வர ஏத்தி விட்டுறான். நான்கு யுகத்திலே திபுன்னு வார முடியாது, சிக்கிக்கோ. ஏற்றி விட்டுக்கிறேன், நீ போப்பாரு வேலை எதிர்பார்க்காத பஸ்ல போடலாம். யுகங்கள் நான்கு யுகம். கேதாயுகம், திரேதாயுகம், துரோபத யுகம், கலியுகம். இந்த 4 யுகத்துக்கு முன்னதாக மணியுகம் ஒன்று இருந்தது. அந்த மணியுகத்துல தானா தோன்றியவள். இவளுக்கு பேரு என்ன தெரியுமா? தான் தோன்றி என்று பேரு. இவ பேரு இவளுக்கே தெரியாது. நான் கருமாறி ஒரு மாதிரி கேப் மாதிரி என்றான். ஏய் என்னடி பண்ண முடியும் உன்னால? எனக்கு தானா தோன்றியவள் பாருங்க. தானா தோன்றினால இவன் என்ன செய்த தெரியுமா? இந்த உலக மகனை வந்தால் உலகம் முழுவதும் அகோரமாக இருந்தது. இவள் சுற்றி வள வந்தால் இவளுக்கு என்னாச்சு தெரியுமா? இந்த உலகத்தை சுற்றி வந்து ஒரு பாறையின் மீது அமர்ந்தாள். சொல்ல
வேர்வையாக சொட்டி அந்த வேர்வையை இழுத்து விட்டால் பாரு அது வெறும் ஆறாக ஓடியதனால் இவளுடைய கலைமை பெற வேண்டும் என்று இவன் தன்னை நாங்க விளத்து அந்த தண்ணியை பருக வேண்டும் என்று தண்ணியை அள்ளி குடிக்க சென்றாலே அள்ளி குடித்து விட்டு பருகி விட்டு தாக தேர்ந்து விட்டதே வந்து திரும்பி வர வேண்டியதானே இவன் என்ன செய்தால் தெரியுமா அந்த தண்ணீரை உற்று நோக்கி பார்த்தால் பாசைகள் இறந்து ஒன்றோடு ஒன்று சேர்ந்து விளையாடு போல காட்சி அளித்தது. ஆஹா, என்னடா இது? பாசைக்கு இதுக்கு உயிர் கொடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு உயிரை கொடுத்தால் ஏய் பாம்பாங்க ஒன்றோடு ஒன்று பின் இருந்தது. இது இறந்ததை பார்த்தால் இறந்ததை பார்த்துதான் இவளுக்கு காம உணர்ச்சி தாங்க முடியவில்லை. காமம் தலைக்கேறி விட்டது. என்ன காமம் தலைக்கேறி விட்டது? என்ன செய்தா தெரியுமா? மரம் மரம் செடி செடி கொடி கொடி இவைகளை கட்டி அணைக்கிறான். கட்டி அணைச்சாக்கா காம தேர்ந்துருமா? தெரியாதுங்க. தேருமா? தேராது. நான் போன ட்ரை பண்ணிட்டு வரேன். எதுக்கு நீ பண்றியா? நீ பண்ணுவ. நான் ராத்திரி தான் பார்த்தேன். ஓடினால் கட்டி தழுவினால் இவளுடைய காம உணர்ச்சி அடக்க முடியவில்லை. தெரியுமா என்ன நடந்தது? அந்த நதிகரையில இருக்கும் மணலை குடைத்தால் ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தால் சிட்டிக்கு விவதையை போட்டால் ஒரு பெண்டத்தை மறைத்தால் அது என்ன நடந்தது தெரியுமா? என்ன சொல்லிச்சு? அம்மா அம்மா என்று வந்தது. அவன் யாரு யாரு யாருன்னு தெரியுது? அம்மா படிப்பு கடவுள் அந்த விநாயகன் பிள்ளையாரப்பா அடுத்தல இருப்பான். இல்லன்னா உடனே அரசம தண்ணியில இருப்பான். பிள்ளையாரப்பா நேரம் கட்டு போச்சு. கடவுளை பாக்கச்சுக்காத வேன்ல வாங்க இரண்டாவது ஒரு மண் போயிட்டு சேர்த்து அதற்கு ஒரு சிட்டிக்கு விவரை போட்டு என்னவென்றா ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தால் பெண்டத்தை மறைத்தால் தங்கா தங்கா என்று வந்தது. அண்ணனான வந்தவன கட்டி அணைக்க முடியுமா? முதல் வந்தது அம்மா என்று வந்தது, இரண்டாவது வந்தது தங்கா என்று வந்தது. இவள் கட்டி பிடிக்க முடியுமா? பிடிக்கலாம். எப்படியா? நான் என் பொண்டாடி அண்ணன் தான் கூப்பிடுறேன். நான் கட்டி தான் பிடிச்சிக்கிறேன். நீ தான் போய் வையா. என்ன விட்டுட்டு அவன் வாயில போட்டுக்கோ. அண்ணன் என்ற முறையில இவனை கட்டி அணைக்க முடியாது என்று அவனை என்ன பண்ண தெரியுமா? கானகத்திலே மூங்கில் மரமாக போக வேண்டும் என்று சபித்தார். இன்னைக்கு கானகத்துல மூங்கில் மரமாக இருக்கிறார். மூன்றாவது ஒரு மண்ணை குழைத்து ஒரு சிட்டிக்கு விவதை போட்டு என்னவென்ற ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்தார். மூன்றாவதாக வந்தவன் யார்? பெண்ணே பெண்ணே என்று வந்தான். பெண்ணேனா? ஆனா இவன் தான் நமக்கு ஏற்ற கணவன். அந்த ஈஸ்வரன். சாமிங்க திட்டாதீங்க, வாயில போட்டுக்கோ. இவ்வளவு அது வந்துகிட்டு பார்த்தாலும் பெண் மாக்குது. எனக்கு என்னமோ லுங்கி நெஞ்சு குடும்பம் பாய் வேணும் வாங்கிட வர பச்சல போடலாம். வாயில போட்டுக்கோ. ஓடினார் ஓடினோம். இவளுடைய நெற்றி கண்ணாகப்பட்டது அந்த செவனை சுட்டரித்தது. தரத்தில் பெண்ணே உன்னை நான் உன்னோடு ஒன்று சேர வேண்டும் என்றால் உன் புறத்தில் இருக்கும் அந்த நெற்றி கண்ணை பேச்சு கொடுத்தால் உன்னுடன் நான் சேருகிறேன். ரெண்டு பேரும் ஒன்னா இல்ல அப்படின்னு ஜாயிண்ட் வச்சிடறாங்க. சிவன் கேட்டான். கேட்டதற்கு இவன் என்ன பண்ண தெரியுமா? காதலுக்காக தன் கண்ணையை பேச்சு கொடுத்த மூணாவது கண்ணை பேச்சு சிவபெருமான் வச்சாங்க. அப்ப மூணாவது கண்ணு இந்த அம்மாவுக்கு தான் முதல்ல இருந்துச்சா? சிவபெருமான் இவங்க தான் குத்தாங்களா? இந்த கண்ணை பேத்து எடுத்து அந்த சிவனுக்கு கொடுத்துடும். இவனுடைய நெத்தில் இருந்து உதரமாக சாயுது. ரத்தம் பெருங்கடத்து ஓடுது. ஓடியதோ என்ன இந்த ரத்தம் நிக்கணும். என்ன பண்றது? வச்சு ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து சிட்டிக பொடி அதாவது திலகத்தை சிவன் இட்டது. காலையில மக்கள் எல்லாம் சாணி தெளித்து கோலம் போடுவதற்கு முன்பதாக திலகத்தை வைப்பார்கள். ஆமாங்க. அந்த திலகம் அன்று நின்று விட்டது. எங்க நெத்தில நின்றுச்சு.
பிறகு என்னாச்சு? என்ன ஆசையா? ஏய், ஓ அதிசயமா கேக்குறான் பாரு அவன். ஒண்ணுமே தெரியாத மாதிரி தெரியாது எனக்கு. ஆமா இதான் தெரியும். ஏய், அந்த முதிரமாக வந்தது கீழே யோனின் வழியா வர ஆரம்பிச்சிருச்சு. யோனினா என்ன? பொம்பளைங்களோட உறுப்பு, பெண் உறுப்பு. அந்த உறுப்பு வழியாக வந்தது. அதுக்கு தண்டா இன்னைக்கு பெண்களுக்கு 7 என பலம் கொண்டவர்கள் ஆண்களோட அப்பேற்பட்ட பலசாலிங்க. அவங்களுக்கு மாதப்படாம இல்லைன்னா அவங்கள ஒண்ணும் பண்ண முடியாது. மாதவிடா என்று 5 நாள் 7 நாள் இப்படி எல்லாம் எல்லாத்துக்கும் காரணம் இந்த முழங்கால பிடித்து ஏந்திருக்கக்கூடிய சிறுநீர் கழிக்கக்கூடிய பெட்ட சிறுக்கி கையிலே நான் 100 கற்களை கொடுக்கின்றேன். அந்த 100 கற்களை கையில எடுத்துக்கொண்டு நீ கீழிருந்து மேல் நோக்கி போகிறாய். மேல் நோக்கி போகும்போது ஒவ்வொரு கல்லாக ஒவ்வொரு இடத்திலே போட்டுக்கொண்டே போகிறாய். அப்படி ஒரு கல்லாக போட்டுக்கொண்டே போகும்போது ஒவ்வொரு கல்லும் ஒரு மலையாக உருவாகும். அப்படியா? அந்த 100வது கல் முடியும் போது கல்லும் 100 மலையும் 100 மலை 100 நீ சேர்வாய். அங்கே ஏரிக்கரை மூலையிலே ஈசானிய மூலையிலே அந்த பாறையிலே நீ படுத்து விட்டால் எல்லாம் உனக்கு தேவையான அந்த பிரம்ம கமலுக்கு தேவையான போடுவார்கள்.
ஆடு கோழி பன்றி எல்லாம் காவடுத்து அந்த பிரம்ம கபாலத்தின் பசியை அடக்க செய்வார்கள். அப்போது அங்க ஆழமா என்று அங்க ஆழமாக நீ எங்கே அவதரிக்க வேண்டும் அம்மா. இப்போது ஒவ்வொரு கல்லாக போட்டு கொண்டு மேல் செய்து நோக்கி செல். அன்பார்ந்த கலைஞர்களே, மாரியம்மன் உற்பவம் அல்லது மாரியம்மன் மகிமை. அங்காளம்மன் தான் மாரியம்மனா இருக்கிற 1000 பேர்கள் அவர்களுக்கு. அதிலே ஒரு முக்கியமான பெயர் மாரியம்மன். நம்முடைய கிராமத்து தேவதை, கிராம தேவதையாக மாரியம்மனாக இருக்கிறார். அந்த மாரியம்மனை வணங்கும் நமக்கு எந்த குறையும் இல்லாமல் குடும்பத்திலே உள்ள குழந்தைகள் பெரியவர்கள் முதல் எல்லோரும் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். நம்முடைய வீட்டிலே உள்ள ஆடு மாடுகள் கோழிகள் எல்லாம் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். வாயில்லா ஜீவன்கள் நோய் இல்லாமல் வாழ வேண்டும். செய்யக்கூடிய தொழில் செழிக்க வேண்டும், பயிர் செழிக்க வேண்டும். நமக்கு வீட்டிலே மங்கள லட்சுமி தங்க வேண்டும் என்றால் இதோ மாரியம்மன் மல்லாந்த பாறையிலே அங்க ஆழமாக மாரியம்மனாக இதோ சாய்ந்து விட்டார். அனைவரும் வந்து வணங்கி அவளிடத்திலே வேப்பிலை போட்டுக்கொண்டு திருநீரிட்டுக் கொண்டு உங்களால் முடிந்த கை காணிக்கையை கொடுத்து அவர்களுக்கு காணிக்க விடுங்கள். அந்த பிரம்ம கபாலத்தில் பசி தீர்க்க செய்தால் உங்களுக்கு எல்லோருக்கும் புண்ணியம் கிடைக்கும். அனைவரும் வாருங்கள், அம்மன் வணங்குங்கள். தாயே கற்பூர நாயகியே கனகவல்லி மாறி மகமாரி கருமாரியம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி மாறி கருமாரி மாரியம்மா. பொற்கோயில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி மாறி மாறி எங்கள் மாரியம்மா. மஞ்சளும் குங்குமமும் மகிழ வேண்டும் அம்மா, உன் புகழே தினமும் பாட வேண்டும். மஞ்சளமும் குங்குமமும் மகிழ வேண்டும் அம்மா, உன் புகழை தினமும் பாட வேண்டும். எழுத்தவரும் கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டும், எழுத்தவரும் கேட்டதெல்லாம் கொடுக்க வேண்டும் அம்மா. உன்னரிலை எங்களுக்கு பெற வேண்டும் அம்மா. கற்பூர நாயகியே கனகவல்லி மாறி கருமாரி மாரியம்மா. ஒரு கோயில் கொண்ட சிவகாமியம்மா, பூவிருந்த வள்ளி தெய்வயானையம்மா. அம்மா கற்பூர நாயகியே கனகவல்லி மாறி கருமாரி எங்கள் மாரியம்மா. மாரியம்மனாக நம்முடைய கங்கராபுரம் கிராமத்திலே வீட்டிற்கும் நம்முடைய கிராம தேவதை வணங்கி அனைவரும் ஆசி பெற்று செல்லுங்கள். காணிக்கை அவருடைய மடியிலே போட்டு அவருடைய அருள் நம்முடைய குடும்பத்தில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனமாற வேண்டிக் கொள்ளுங்கள். வீட்டில் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கொடுப்பால் வீட்டிலே குழப்பங்கள் தீர்ந்து நல்வாழ்வு பெறுவார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை நீங்க மற்றும் பயிர்கள் செழிக்க இந்த அம்மனை வணங்கி எல்லோரும் அருள் பெற்று செல்லுமாறு எங்கள் ஆரணி அருள்ஜோதி நாடகமன்ற சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மாரியம்மனை வணங்கி மகிழ்வோடு செல்லுங்கள். எங்கள் நாடகமன்றத்திற்கு நல்வாய்ப்பை கொடுத்த பம்பக்கார ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இந்த அங்காளம்மனுக்காக மாரியம்மனுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பாக வைத்திருக்கிறார். அன்னாருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் அம்மனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்க வேண்டும் என்று எங்கள் மனமாற வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். நன்றி, வணக்கம். மாநகரம் வாங்க வாங்க ஐயா வாங்க போடுங்க. அம்மா மடியை போடுங்க. சொல்லுங்க.
ஈஸ்வரன் நம்முடைய உலகிற்கே படியளக்கும் கர்த்தன் உமா மகேஸ்வரன், அதே பெயர் தான் ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் என்று பெயர் கொள்ள அன்பார்ந்த கலையன்பர் எங்கள் நாடக மன்றத்திற்காக இங்கே காளி அம்மனாக, மாரியம்மனாக, அங்காளம்மனாக மல்லாந்த பாறையிலே படுத்திருக்கும் அம்மனை பாராட்டி நம்முடைய ஆலயத்தின் தர்மகர்த்தா அவர்கள், இந்த ஆலயத்திற்கு தர்மகர்த்தா, இந்த ஊருக்கும் தர்மகர்த்தா, தர்ம குணம் கொண்டவர். அப்படிப்பட்ட ஈஸ்வரன் அவர்கள் இதோ இந்த மாரியம்மனின் அழகான உருவத்திற்காக வேண்டி அவருடைய கபால பசி தீர வேண்டும் என்பதற்காக இந்த 200 ரூபாய் அன்பளிப்பு அளித்திருக்கிறார். அன்னாருக்கு அம்மனுக்கு சமர்ப்பிக்கிறோம். முடிஞ்சதா ஐயா? முடிச்சிடங்களா? அன்பார்ந்த கலைஞர்களே, ஆரணிவி சிவாமு பார்த்திபன் வழங்கும் அருள் ஜோதி நாடக மன்றம் இந்த மாரியம்மன் மகிமை, மாரியம்மன் உற்பவம் என்னும் நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. நாடகத்திலே குறைகள் பிழைகள் எத்தனை இருந்தாலும் உங்களுக்கு மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டு நாடகம் நடத்த வாய்ப்பளித்த கிராம பெரியவர்கள், தாய்மார்கள், வாலிபர்கள், விழா குழுவினர்கள், தர்மகர்த்தா மற்றும் கிராம தலைவர், கவுன்சிலர், வார்டு நம்பர்கள் மற்றும் இந்த விழா நல்ல முறையிலே நடக்க உடனிருந்து உதவி செய்த இளைஞர் பட்டாளங்கள் மற்றும் அன்பிற்குரிய பெரியவர்கள், தலைமாமணி எங்கள் குழுவை பாராட்ட வந்த இந்த கிராமத்தை சேர்ந்த கலைமாமணி விருது பெற்றவர், தமிழக அரசின் உயரிய விருது கலைமாமணி விருது. அதெல்லாம் நாங்கள் வாங்கத்துக்குள்ள இருக்குமா என்னன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நாடக கலைஞனுடைய வாழ்வு ஒரு பொய்யான வாழ்வுதான். வீட்டுக்கு போய் சேருமான்னு நிலை கிடையாது, படுத்து தூக்கி நிலை கிடையாது. அப்படிப்பட்ட நாடக கலைஞர் வாழ்விலே ஐயா உயர்ந்த இடத்திலே கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார். அவருக்கு எங்கள் மேடைக்கு வந்ததற்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் குழுவை வாழ்த்தியமைக்கு நாங்கள் பெருமகிழ்ச்சி எடுக்கிறோம். 2 வரி ஐயா அவர்கள். ஹலோ, நமது கங்களாபுரம் மூத்த நாடக கலைஞரும் அப்பா காளிகவுண்டர் அவர்களுக்கு அண்ணன் காவேரி அவர்கள் பொன்னாடை போற்றி மகிழ்வுடன் கௌரவப்படுத்துகிறார். நமது கங்களாபுரம் கிராமத்திலே கண்ணன் கார்கோடகன் என்னும் நாடகத்தை நம் சிறு வயதிலிருந்து இவர்கள் இருவரும் நடித்து அண்ணன் தம்பியாக நம் மனதில் பதிந்துள்ளவர்கள். இப்பொழுது கார்கோடனாக நடித்த காவேரி அண்ணன், கண்ணனாக நடித்த காளிகவுண்டர் அவர்களை பொன்னாடை போற்றி மகிழ்வித்து கௌரவிக்கிறார். பெரியவர்களாக வாட்சருடைய ஆர்வம் சகோதர சகோதரருக்கு என் மனமார்ந்த வணக்கம்.